அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கா என்றால் கதிரம். சரியா? கதிரம் பார்த்தீங்கன்னா இமயமலையில தோன்றுவார். சரியா? எப்படி தோன்றுவார்னா தீப்பிழம்பு கொண்டு என்ன பண்ணாரு, ரொம்ப பிரகாசமா தோன்றுவார். அப்ப அதிகமான வெப்பம் ஆச்சுன்னா நம்மளுடைய உடலும் ஆன்மாவும் என்ன பண்ணும், கஷ்டப்படும். உடம்பு கஷ்டப்பட்டா நான் ஆன்மா இப்போ என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உடலும் ஆன்மாவும் கஷ்டப்படும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படும், டீஹைட்ரேஷன் ஆகும். அதாவது நமக்கு உடம்புல நீர் குறையும், நமக்கு மூச்சு திறனில் ஏற்படும். சரியா? அப்போ கடைசியாக என்னன்னா தலை சுற்றிடும். தலை சுற்றி நம்ம நலமில்லாமல் போயிடும். சரியா? நலமில்லாமல் போகும்போது நம்மக்கிட்ட நம்ம ஒரு பெரிய செல்வங்களாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா மணி இருக்கும். மணி இருந்துச்சுன்னா திரவியம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, திரவியம்னா நம்ம மருந்து. சரியா? அதுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா செல்வம். இது வாங்கி தருவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம மனசு நினைக்கும். சப்போஸ் காசு இல்லை நம்மகிட்ட இல்லாதாங்கன்னா நம்ம யமன்கிட்ட தான் போகணும். அப்போ நம்ம யமன் வந்து நம்ம கூட்டு போயிடான்னு பயந்துட்டு நம்ம யார் கடலை தான் வேண்டும். நம்ம உடம்பு சரி என்ன பண்ணுவோம், கடலை வேண்டும். யாருக்கு வேண்டும்னா திருமால்கிட்ட தான் நம்ம வேண்டும். சரியா? திருமால்கிட்ட வேண்டுறாங்க. என்னன்னு காப்பாற்றி இறைவா அப்படின்னு வேண்டும்போது என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து நீ கடல்ல வந்து நம்ம எதுக்கும் தோணி சொல்லுவோம், இது தோணி அப்படின்றாரு. ஆதாயத்தில் மேலே மிதக்கக்கூடிய தோணி இருக்கிறது. அது எப்படின்னா மயில் போன்ற பறவை மாதிரி இருக்கும். அதில் நீ பொருந்து உட்காந்துக்கோ. உட்காந்தீங்கன்னா இந்த ஒளியோட தாக்கத்திலிருந்து, அதாவது சூரிய ஒளியோட தாக்கத்திலிருந்து முகிலரசன் யாரு, நான் உங்கள்கிட்ட உங்களை கூட்டிட்டு போயிடும். எப்படியாப்பட்ட வெளில வந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா? உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த வேங்கோடு விகுதி ஆனால் வருக அப்படின்றாரு. யாரு? நான்முகன் வருக அப்படின்றாரு. சரியா? வருக அப்படின்னு வரவேற்க அதோட முடிஞ்சு போச்சு. சொல்லுவேன்.